ஹாய் வெல்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது ஜாலி ஜாலி நியூஸ். நான் உங்கள் KSR. 2026ஆம் ஆண்டு தேர்தல் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தேர்தல் பணியில் மிக சுறுசுறுப்பாக மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அக்கா அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். கருண் அக்கா, வணக்கம். அக்கா சொல்லுங்கக்கா, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க. என் பேர் எழில் கரோலின். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 31 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பேசிக்காக நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். என்னுடைய MA சோஷியல் ஒர்க்கில் ஐம் ஸ்பெஷலிஸ்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஸ்வீடன் நாட்டில் உப்சாலா கோத்தம்பர்க் யூனிவர்சிட்டியில் போயிட்டு விமென்ஸ் ரைட்ஸ் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு கூடுதலாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சும் போது டோக்கியோ ஜப்பானில் இருக்கிற ஒகஹாமா யூனிவர்சிட்டியிலேருந்து நான் ஹியூமன் ரைட்ஸ் படிச்சுட்டு வந்தேன். படித்து வந்ததுக்கப்புறம் ஐம் ஸ்பெஷலைஸ் இன் கிரிமினாலஜி. அதனால் என்னோடய MA சோஷியல் ஒர்க்கு, என்னுடைய கிரிமினாலஜி எல்லாம் ஒன்றா சேர்த்து மக்களுக்கு, எளிய மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நான் வழக்கம் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2016 நான் ஐம் த ஃபர்ஸ்ட் விமன் அட்வொகேட் ஃப்ரம் ஹைகோர்ட் who is called இன்டர்நேஷ்னல் லீகல் கன்சல்டன்ட். நான் சர்வதேச சட்ட ஆலோசகன்ற முறையில் துபாயில் இருக்கின்ற அங்கே இருக்கிற தமிழர்களுக்காகவும் நான் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய உலக மாநாட்டில் கலந்துருக்கிறேன். 2001, 2003, அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு என்று நான் ஐநா சபையில் 3 முறை இந்தியாவில் பெண்களின் நிலை, அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற அந்த பெண்கள் நிலையை பற்றி பேசியிருக்கிறேன். 2 முறை ஜெனிவாலையும் 1 முறை நியூயார்க்லேயும் பேசி வந்திருக்கிறேன். நான் துபாயில் இருக்கிற தமிழர்களுக்காக ஒரு வழக்கறிஞராக வேலை பண்ணுறதுனால 2023 துபாயில் எனக்கு தங்கத்தாரகை விருது கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். அந்த தங்கத்தாரகை விருது வாங்கி நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் எனக்கே தெரியும், அந்த விருது தமிழகத்திலேயே 2 பெண்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், அடுத்தது உங்கள் அன்பு சகோதரி எழில் கரோலின் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளவன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த பாராட்டு கூட்டத்தில் சொல்லும் போது எனக்கு அந்த விருதோட அந்த அருமை பெருமைலாம் தெரிஞ்சது. என்னுடைய குடும்பன்றது என்னுடைய கணவரும் ஒரு வழக்கறிஞர் தான். எனக்கு 2 மகன்கள். பெரியவர் மருத்துவர், இளையவர் ஒரு வழக்கறிஞர். சமூகத்துக்கு வேலை பண்ணோன்றது ரத்தத்திலே ஊறினது ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அப்பா மறைந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தலித் எழில்மலை அவர்கள். இப்போ நான் அரக்கோணத்தில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறேன் சட்டமன்ற தேர்தலுக்காக. இந்த பகுதியில் வரும்பொழுது எல்லாருமே, நான் போகிற இடத்துல எல்லாமே மக்கள் அப்பா பற்றி பேசுறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளியூர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ போட்டியிடுறவங்க எல்லாருமே முக்கால்வாசி வெளியூர்லேருந்து வேட்பாளர் போட்டிடுறாங்க. இப்போ உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்களா, நீங்கள் சென்னை போயிடுவீங்களா, உங்களை எங்கே பார்க்கறது? இப்போ மக்கள் ஒரு விளிம்பு நிலை மக்கள் MLA மீட் பண்ணி அவங்களோட கோரிக்கையை வைக்கணும்னா, இப்போ லோக்கலில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை போய் பார்த்து ஈஸியாக அணுக முடியும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஜெயிச்சால் அரக்கோணம் செட்டில் ஆகிடுவீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுக்கு உள்ளூர்காரன்ற ஒரு தொகுதி மட்டுமே இல்ல. இந்த ஊர் தான். இந்த ஊர் ஷாநகர் எங்க அம்மாவோட அம்மா ஊர், அவங்க அம்மா ஊர். எங்க அம்மாவுக்கு தாய் மாமன். ஆமா, எங்க பூர்வீகம் இதுதான். திருமணம் ஆகிதான் எங்க அம்மா இங்க இருந்து சென்னைக்கு போனவங்க. இது ஒரு பெரிய விஷயமே எனக்கு தெரியல. ஏன்னா இல்ல, நீங்க இங்க செட்டில் ஆவீங்களா? ஆல்ரெடி ஆயிட்டேன். நான் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு அரக்கோணத்துக்கு. நான் அரக்கோணம் தான் இப்ப இருக்கிறேன். மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்க என்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் நான் ஒவ்வொரு கிராமமாக நான் போவேன் மக்களை தேடி. அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நான் பண்ணி கொடுப்பேன். நான் இங்கதான் இருப்பேன். சரிங்க. இப்போ நீங்க அரக்கோணத்துக்காக தனியா எதனா செயல் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் நிறைய வெளிநாடுகள்லாம் நிறைய இந்த டவுன் பிளானிங்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் அதை இந்த அரக்கோணத்துல செயல்படுத்தணும். அரக்கோணத்தை ஒரு அழகிய அரக்கோணமா மாற்றணும். ஏன்னு சொன்னால்,
அரக்கோணம் இப்போ வந்து அரை கோணமா அப்படி அப்படி அழிஞ்சு தான் போயிருக்குது வழிய. சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, நிறைய பேருக்கு பட்டா இல்லை, குடிசைகள் நிறைய நிறைந்த ஒரு அரக்கோணமாக இது இருக்குது. அதெல்லாம் இருக்கவே கூடாது. அது ஒரு கான்கிரீட் போட்ட ஒரு வீடு எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் போய் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்லி அதை வாங்கி வந்து கொடுக்குறதா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வேலையை அதுதான். சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை வந்து நான் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தன்றது இல்லை. அமைச்சர்களாக இருக்கிறவங்ககிட்ட போய் அணுகி மக்களுக்கான தேவைகளை கொண்டு வந்து சேர்க்கறது. நான் வந்து மக்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மீடியேட்டராக செயல்பட்டு மக்களுக்கான சேவைகள் நல்லா செய்வேன். இளைஞர்களுக்காக எதனா தனியாக திட்டம் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. ஐ லவ் மை யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு அவங்களுடைய இந்த தமிழகத்தின் எதிர்காலம், குறிப்பாக இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் தான். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ராப் அவுட்ஸாக இருக்காங்க. ஃபுல்லாக அவங்க வந்து அவங்கள படிப்பை கூட முடிக்காத நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல வந்து படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். இப்போவே பார்த்தீங்கன்னா கூட என்னோடய ஹாபியே ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வேறு எதாவது ஒரு ஹாபி இருக்குது. என்னோடய ஹாபியே நம்முடைய இளைஞர்களை சட்டம் படிக்க வைப்பது என்னோடய ஹாபி. யூஸ்வலாக நான் வந்து எல்லாரும் யாரை பார்த்தாலும் என்ன படிச்சிருக்க, வா இங்கே முதல்ல நீ வா இப்போ லா காலேஜில் சேர்ந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கட்டணத்தையும் நானே கட்டி பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வச்சு அப்படிதான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வழிகள் தெரிஞ்சவன் நான். அடுத்து நம்ம பிள்ளைங்களோட வழிகள் அவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சிருந்தனால எனக்கு வந்து கல்வி ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாகவே. அதனால வந்து அவங்க நிறைய பேரை வந்து வழக்கறிஞராக நாங்கள் இப்போ படிக்க வச்சுட்டு நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய இளைஞர்கள் வந்து நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அரக்கோணத்தில் இங்கே வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்து என்னோட ஆசை. ஏன் அப்படின்னு சொன்னால் தினமும் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போயிருந்தேன். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அந்த படிக்கட்டில் வந்து அப்படியே ஓடுறாங்க. அந்த ட்ரெயின் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அதனால வந்து இங்கே ஒரு பெரிய தொழிற்சாலை சிப்காட் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் நம்முடைய இளைஞர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும். அப்புறம் வந்து பெண்களுக்காக வந்து நிறைய அந்த ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் அது அமையும். நம்ம பெண்கள் வந்து படிக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த நிலை இல்லை அப்படிங்கிற நிலை வந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுத்தா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து மேம்படுத்திக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க சம்பாதிக்கணும். முதல்ல அவங்க சம்பாதிச்சு அவங்க கையில் காசு இருந்தாலே அது அவங்க தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த முறையை நான் கொண்டு வந்துடுவேன். இப்போ அரக்கோணம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இங்கே வேலைக்கு செய்கிறவங்க கம்மி, சென்னைக்கு போகிறவங்க அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெசவு தொழில், விவசாயம். நெசவு தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் உங்களோட பங்களிப்பு என்ன இருக்கும்? நெசவாளர்களுக்கு என்று நம்ம தமிழக அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதை கொண்டு வந்து இங்கே அவங்களுக்கு சேர்த்தாலே அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும். விவசாயத்துக்கென்று நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து தனியாகவே ஒரு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தவர் இந்த நெசவாளர்களையும் விவசாயிகளையும் இந்த விளிம்பு நிலை மக்களையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்கே அவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கூட முன்னேற மாதிரியே இல்லை. வணக்கம். வணக்கம். நேயர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.